இந்தியாவை சேர்ந்த ஷேக் அப்துல்லா அப்படிங்கிற நண்பர் துபாய்க்கு வேலைக்கு போயிருக்கிறாரு. துபாயில் அவர் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் ஆகுதான். இந்த கேப்பில் எப்பப்பெல்லாம் வந்து அவருக்கு ஒரு 5 days 7 days அந்த மாதிரி லீவ் வருதோ அப்போல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போவாராம் இந்தியாவுக்கு. துபாயில் அவருக்கு கம்பெனி சார்பாக நிறைய வில்லா மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களாம். அதாவது இவர் தங்குறதுக்கு ஒரு வில்லா இருக்குமா, ரோ ஹவுஸ் மாதிரி இருக்குமாங்க பீச்சுக்கு பக்கத்துலேயே. அந்த வில்லாவில் அவர் எப்பவுமே தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் அவங்க சிஸ்டருக்கு வந்து ஃபோன் போட்டு வீடியோ காலில் ஒன்று இவர் பண்ணுவாராம், இல்லை அவங்க பண்ணுவாங்களாம். பேசிட்டு தான் தூங்குவாராங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமா துபாயில். தூங்கலான்னு சொல்லிட்டு போகும்போது இவருக்கு ஒரு வீடியோ கால் வருது இவங்க சிஸ்டர் கிட்ட இருந்து. இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, இவருக்கு ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான், அப்பா அம்மா எல்லாருமே இந்தியாவில் இருக்கிறாங்க. ஸோ கால் வந்ததுமே அவர் அங்கே அட்டன் பண்ணுறாரு. எப்பவுமே அங்கே டவர் அவ்வளோவா கிடைக்காதாங்க, ஆனால் ஒரு ரூமில் மட்டும் டவர் நல்லாவே கிடைக்குமா. அங்கே நின்று தான் எப்பயுமே பேசிகிட்டு இருப்பாராம். அதே மாதிரி தான் அன்னைக்கு அந்த ரூமில் போய் பேசும்போது டவர் கிடைக்கல. சரி ஓகே கொஞ்சம் வெளியே போகலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுக்கிறாரு. டவர் கிடைக்கவே இல்லை. இவரோட வில்லால இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா, அதாவது இவரோட வில்லாவோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கேட் இருக்குமாங்க வெளியே. இந்த கேட்டுக்கு உள்ள பெரிய ஒரு பார்க் ஏரியா மாதிரி இருக்குமா, அதை தாண்டி தான் அவங்க வில்லாக்கே போக முடியுமா. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த பார்க்கை தாண்டி வெளியே, அந்த கேட்டை தாண்டி வெளியே வந்துடுறாரு. இந்த வில்லா ரோட்ல நடந்துகிட்டு இருக்கும்போது நல்லா தான் சிக்னல் எடுத்துட்டு இருந்திருக்குது, பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்கிறாரு. ஏன்னா வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா உள்ள டவர் கிடைக்கல. சரி அப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன், நீங்கள் வேணால் நாளைக்கு கூட நான் கால் பண்ணுறேன், இல்லை மெசேஜில் கூட உங்களுக்கு போட்டு விட்றேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க, அன்டைமில் இப்படிலாம் வெளியே வந்து நிற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிஸ்டர் சொல்ல, ஷேக் அப்துல்லா அவரோட சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டே அந்த ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களோட சிஸ்டர் வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஸ்ட்ரக் ஆகிடுது. அதாவது நம்ம வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்படியே பாஸ் ஆகி நிற்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி நின்றுருக்குது. அந்த பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட சிஸ்டர் வந்து கத்தி இருக்கிறாங்க, அது மட்டும் கேட்டிருக்குது இவருக்கு. என்னமோ ஏதோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு டவர் கிடைக்கல போல, அதனால தான் ஸ்ட்ரக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிருக்கிறாரு. இப்போ அவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணா உன்னோட ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போன ஒரு முகம் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமா இருந்த, உன்னோட முகம் மாதிரியே தெரியல, அந்த அதாவது உன் முகத்துல வேற ஒருத்தரோட முகம் இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா மயான அமைதி. நைட்டு 12:15 அவரோட வில்லால வெளியே அந்த வில்லா ரோட்ல நடந்துட்டு இருக்கிறாரு. யாருமே இருக்க மாட்டாங்களாம். எங்கேயாவது 1-2 ரூம்ல தான் லைட் எரியுமா. ஏன்னா எல்லாருமே ஒர்க்குக்கு போயிட்டு வரவங்க, செம்ம டயர்டில் நல்லா தூங்குவாங்களாம். இப்போ இவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது. ஆல்ரெடி இந்த வில்லால இவருக்கு ஒரு டவுட் இருக்குதாங்க. என்னன்னா இவங்களோட வில்லாக்கு வெளியே, அதாவது இவங்களோட வில்லாக்கும் பக்கத்து வில்லாக்கும் நடுவில் ஒரு டஸ்ட்பின் வந்து வச்சுருப்பாங்களாம். அந்த இடத்துல நிறையா கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்குமா. என்னதான் அந்த நிர்வாகம் வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணாலும் அங்கே தங்கி இருக்கிறவங்க வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாத காரணத்தினால அங்கே எப்பயுமே ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்குமா, ஐ மீன் ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குமா. அதை கிராஸ் பண்ணி வரும்போது இவருக்குமே ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குமாங்க. இப்போ இவங்களோட சிஸ்டர் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் திரும்பி பார்க்குறாரு. அவர் நின்றுக்கிட்டு இருந்தது அந்த டஸ்ட்பின் பக்கத்தில் தான். இருந்தாலும் அவங்களோட சிஸ்டர் கிட்ட எதையுமே காட்டிக்காம, மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நெட்வொர்க் இஷ்யூனால ஒரு மாதிரி இறஞ்சிருக்கும், லைட்டாக என்னோட ஃபேஸ் வந்து வேற மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாரு. அவங்களோட சிஸ்டரும் சரி நான் ஓகேனான்னு சொல்லிட்டு அடுத்து அவங்களோட குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவரை அறியாமலே, அதாவது தெரியாமலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கில் பேசிக்கிட்டே மறுபடியும் அந்த டஸ்ட்பினை கிராஸ் பண்ணியிருக்கிறாரு. அகைன் என்ன நடந்துச்சோ ஃபஸ்ட்டு அதே மாதிரி நடந்திருக்குதுங்க. இவரோட ஃபேஸில் வேற ஒருத்தரோட ஃபேஸ் தெரிஞ்சிருக்குது. இந்த தடவை ஸ்ட்ரக் ஆகலை. அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க, அண்ணா இப்போ கூட உன்னோட ஃபேஸ் வந்து வேற ஒருத்தரோட ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் இவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு, இந்த டஸ்ட்பின் பக்கத்தில் ஏதோ சம்திங் இருக்குது. ஓகேம்மா நான் அப்புறமா பேசுகிறேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு நாளைக்கு நைட்டு இல்லை ஈவினிங்காக நான் கால் பண்ணுறேன், நீ ஃபோனை கட் பண்ணுன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி இருக்கிறாருங்க ரூம்குள்ளே போயிட்டு அவரோட விண்டோலேருந்து வெளியே எட்டி பார்த்துருக்கிறாரு. அவரோட ரூம் விண்டோலேருந்து வெளியே எட்டி பார்க்கும்போது தான் அவருக்கு ஒரு ஷாக். இந்த டஸ்ட்பினுக்கு மேலே எரிஞ்சு போன ஒரு உருவமாங்க, மனுஷன மாதிரியே இல்லையாங்க, ஒரு மாதிரி வினோத ஜந்து மாதிரி இருக்குதான், ஏலியன் மாதிரி ஒரு உருவமாங்க. ஆனால் அது ஏலியன் கிடையாது, ஒரு எரிஞ்சு போன ரொம்ப கொடூரமான ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. இந்த டஸ்ட்பின் மேலே உட்காந்துருக்கு. அந்த டஸ்ட்பின் மேலே குத்த வச்சு உட்காந்துருக்குதாங்க. உட்கார்ந்துருந்தது மட்டும் இல்லாமல் இவரை தான் பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்துருக்குது. அப்போது இவருக்கு நடந்தது உண்மை. அவங்களோட சிஸ்டர் இவங்களோட முகத்தில் வேற ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்தேன்னு சொன்னது உண்மை. இதை யாருக்கிட்டையுமே சொல்லலையாங்க, மறைச்சிடுறாரு. இந்த சம்பவம் நடந்த அடுத்த ஒரு வாரமாகவே அவருக்கு கெட்ட கனவாக வந்திருக்குதுங்க.
இவர் மேலே யாரோ வந்து உட்கார்ற மாதிரி, இவர்கிட்ட வந்து யாரோ ஒருத்தவங்க எதையோ சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி, இவருக்கு பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி, கருகுன ஸ்மெல்லு, ரூம் ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி கருகுன ஸ்மெல் அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய அமானுஷங்கள் நடந்திருக்குது அவரோட வீட்டில். இருந்தாலும் அவர் வந்து எப்பயுமே குரான் கையில் வச்சுருப்பாராங்க. இது போக அவங்க அப்பா இங்கே தர்காவில் வந்து ஆல்ரெடி வேலை பார்த்த ஒருத்தர் தான். அவர் ஒரு பெரிய பாயம். இவருக்கு எப்பயுமே வந்து ஒரு தாயத்து மாதிரி ஒன்று மந்திரிச்சு கொடுப்பாராங்க. ஸோ அவங்க அப்பா அவருக்கு கொடுத்து விட்ட ஒரு தாயத்து எப்பயுமே அவரோட கழுத்தில் இருக்குமாங்க. அதனாலேயே அந்த அல்லாவோட ஆசீர்வாதத்தால் இவருக்கு எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனும் உணர முடியுமா. ஆனால் எந்த ஒரு கெட்டதுமே நடந்தது கிடையாதான் இது நாள் வரைக்கும். இப்போவுமே அவர் துபாயில் தான் இருக்கிறாராங்க. ஷேக் அப்துல்லா எனக்கு இன்ஸ்டாகிராமில் அவருக்கு நடந்த இந்த சின்ன ஸ்டோரியை அனுப்பி விட்டுருந்தாரு. இது சின்ன ஸ்டோரியாக இருக்கலாம், பட் அவரோட வாழ்க்கையில் இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் கொடுத்த ஒரு உண்மை சம்பவம் சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி, நாங்கள் கோவாவுக்கு போனதை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோவாவுக்கு போனதுக்கப்புறமாவும் உங்களுக்கு வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் அங்கேருந்து நாங்கள் ரிட்டன் வரதுக்குள்ளே ஒரு 2 நாள் மிஸ் ஆகிடுச்சுங்க உங்களுக்கு வீடியோ போடுறது. நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அண்ணே டீமெல்லோ ஹவுஸ் போங்க, அங்கே போயிட்டு ஒரு வீடியோ போடுங்க. நீங்கள் ஆல்ரெடி அந்த கோவாவில் இருக்க டீமெல்லோ ஹவுஸை பற்றி சொல்லியிருந்தீங்க. டீமெல்லோ ஹவுஸ் அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு, அது ஒரு ஹாண்டட் பிளேஸ் கோவாவில் இருக்குது. நீங்கள் என்னைக்காவது கோவாவுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த டீமெல்லோ ஹவுஸ் வந்து உங்களுக்கு பயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் போய் அதை விசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எஸ், எல்லாருக்குமே கோவா மண்ணில் போய் கால் எடுத்து வச்ச உடனேயும் வைப் பண்ணணும் தாங்க தோணும். ஆனால் எனக்கு அந்த மனோகர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் காலை எடுத்து கீழே வச்சதுமே இந்த டீமெல்லோ ஹவுஸ் இங்கே இருக்குது, இந்த டீமெல்லோ ஹவுஸுக்கு போகணும், அங்கே லைவாக ஒரு விசிட் பண்ணி நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே அங்கே போய் அங்கே என்ன இருக்குது இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வீடியோ போடணுங்கிறது தான் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு நடந்தது. அதாவது எனக்கு கோவாவில் அங்கே ஒரு நபர்கிட்ட பேசும்போது வந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ரீசெண்டாக நான் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கோவாவுக்கு ஒரு ட்ரிப் போனோம். கோவாவுக்கு ட்ரிப் போனதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒரு வில்லா சூஸ் பண்ணியிருந்தோங்க, ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தோம். அந்த வில்லாக்கு போனதுக்கப்புறமா என்னென்ன நடந்துச்சு, அங்கே என்னென்னலாம் பண்ணோம், என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி 6 மணிக்கு அந்த வீடியோ வருது, பாருங்கள். கோவாவில் இருக்கிற அந்த வில்லாக்கு நாங்கள் போனதுக்கப்புறமா நான் அஞ்சலிக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்ப்பா. நாள் ஈவினிங் தான் நாங்கள் அங்கே போகிறோம். ஸோ நைட் எங்கேயுமே சுற்றி பார்க்கல, அங்கேயே அப்படியே படுத்து தூங்கிட்டு காலையில் தான் பிளான். ஸோ நான் அஞ்சலிக்கிட்ட என்ன சொல்கிறேன்னா, அப்பா நீங்கள் எல்லோரும் தூங்குங்க, நம்ம ரெண்டல் கார் தான் எடுத்துருக்கோம் இல்லையா, இதை எடுத்துகிட்டு நான் ஒரு இடத்துக்கு மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். 7 மணிக்கு சொல்கிறேன் நைட்டு. அஞ்சலி செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்பா வந்ததும் வராததுமா இன்னும் என்ஜாய் பண்ணவே ஆரம்பிக்கலை, கோவானா என்னன்னே பார்க்க ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே நீ வந்து டீமெல்லோ ஹவுஸுக்கு போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு கிளம்பாதப்பான்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா இது வந்தோடனேமே வா இதெல்லாம் பண்ணுவேன். சரி ஓகே, நானுமே ஒரு 5 நாள் இருக்க போகிறோமா, 5ஆவது நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி பகல்லையே கூட போயிட்டு வந்துடலாம், நீங்கள்லாம் வெளியே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது இவங்க எல்லாருமே என்னைய திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அன்றைக்கி நைட் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டோங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதும் வெளியே எல்லா பீச்சுக்கும் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரோம், அதாவது வில்லாக்கு வரோம். வரும்போது அந்த கிளீனிங் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குங்க வில்லாவில். அதாவது அந்த கிளீனிங் டீமுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியுங்க. அவர் என்னைய பார்த்துட்டு, அதாவது நான் ரொம்ப நேரமாக வெளியவே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, என்ன சார் எங்கேயும் போனீங்களா, இன்றைக்கி நல்லா சுற்றுனீங்களா, ஜாலியாக இருக்குதா, எதனா உங்களுக்கு கைடு எதனா வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு டீமெல்லோ ஹவுஸ்னு ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து பேசிக்கலி ஒரு யூடியூபர். என்னோட இதில் வந்து இந்த ரியல் ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் வந்து நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, என்னோட கோஸ்டிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ். அதை நான் வந்து ஒரு நரேட் பண்ணி ஸ்டோரியாக போடுவேங்கும் போது அவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அவருக்குமே வந்து ரொம்ப பிடிக்குமா
இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் நிறைய பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். நிறைய பார்த்துருக்கீங்களா? ஓகே, அப்போ இந்த டீமெல்லோ ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி எதனா கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், டீமெல்லோ ஹவுஸில் நடந்த ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் என்னோட லைஃப்லேயே மறக்க முடியாத ஸ்டோரின்னு சொன்னாருங்க. ஆஹா, நம்ம எதை தேடி வந்தோமோ அதையே கரெக்டாக, இந்த விதியா தற்செயலாம் தெரில, அங்கே நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பித்தாருங்க. நைட்டு ஒரு 7 to 8 மணி இருக்கும். நாங்கள் அந்த ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து, ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நிறையா நம்ம வீலாகில் பார்த்துருப்பீங்க, இந்த பிளேஸில் படுத்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அங்கே உட்காந்துக்கிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறோம். அவரோட ஃப்ரெண்டுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி உடம்பே சிலுத்து போச்சுங்க. 2010 நியூ இயர் அன்னைக்கு இவங்களும், அதாவது இவரும் இவரோட ஃப்ரெண்டும் அந்த டீமெல்லோ ஹவுஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கிறாங்க. போனவங்க சும்மா இல்லாமல், இவர் வந்து ஆல்ரெடி சொன்னார் இல்லையா என்கிட்ட, எனக்கு இந்த கோஸ்ட் ஸ்டோரிஸ்னால் பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அதை ஒரு தடவையாச்சும் லைஃப்பில் பார்த்துடணும்னு சொல்லிட்டு அலையிற ஒரு பர்சன் என்கிட்ட அந்த கதையை ஷேர் பண்ணவர். அவரோட ஃப்ரெண்டு எதுனாலும் பார்த்துக்கலாம், என்னடா பேய் என்னடா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி தௌலத்தான ஆளாங்க, ஒரு மாதிரி எதையுமே கேர் பண்ணாத ஒரு பர்சனா, கொஞ்சம் தைரியமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட இவர் வந்து குடிச்சிட்டு சொல்லியிருக்கிறாரு, இந்த டீமெல்லோ ஹவுஸுக்கு வந்து நைட்டு போகலான்னு சொல்கிறேன், யாருமே வரமாட்டானுங்க, ரொம்ப நாளாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசை. இப்போ அது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே வச்சிருக்கிறாங்களாம். சும்மாவே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதனா சொன்னாங்க, இது வந்து பயமாக இருக்குது அங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் சும்மா இருக்க மாட்டாங்க. இதில் குடிச்சு வேற இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாருன்னா, வாடா நம்ம பார்த்துக்கலாம், உள்ளே போய் என் கூட வரியா, நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லி கூட்டும் போயிடுறாருங்க. உள்ளே போகிற வரைக்குமே இவருக்கு பயம் எதுவுமே இல்லையா. இவங்க உள்ளே போகும்போது டைம் 11:30 மணி, இல்லீகல் என்ட்ரி தான் போயிருக்கிறாங்க உள்ளே போனதே. கூகுள் மேப்பில் நீங்கள் இப்போ சர்ச் பண்ணால் கூட டீமெல்லோ ஹவுஸ் வந்து 24 hours ஓப்பன் போட்டிருப்பாங்க. ஆனால் அங்கே 10 மணிக்கு மேலே அலோடு கிடையாதாங்க, உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கு ரீசன் ஒன்று, எதனா கொள்ளை அந்த மாதிரி எதனா ஒன்று நடக்கும், இல்லை எதனா தப்பான விஷயங்கள் நடக்கும். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, அழுகிற சவுண்டு கேட்கும், 2 பேர் ஓடுற சத்தம் கேட்கும், அந்த கிணத்துக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க குதிக்கிற சத்தம் கேட்கும், தண்ணியே இல்லாத பாலுங்கிணத்துல யாரோ ஒருத்தவங்க குதிக்கிற மாதிரி தண்ணி சத்தம் கேட்கும், மேலே நம்ம தலைக்கு மேலே இடிஞ்சு போன நிறையா விஷயங்கள்லாம் இருக்குமா, அதுங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிக்கும். உள்ளே போகும்போது அதெல்லாம் உதிராதான், மேலே யாராச்சும் ஒருத்தவங்க நடந்தாதான் அது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுலாம் உதிருமா. அப்போது மேலே யாராச்சும் ஒருத்தவங்க நடக்கிறாங்களா, இப்படி பல தாட்டு வருமாங்க. நம்மளை சுற்றி ஒரு மாதிரி ஒரு மாய வலை கிரியேட் ஆகுமா. இதெல்லாம் வந்து அவர் சொன்னது என்கிட்ட. அங்கே இவங்க 2 பேரும் உள்ளே போகும்போது இவங்களுக்கு பயமே இல்லை, ஏன்னா 2 பேருமே குடிச்சிருக்கிறாங்க, உள்ளேயும் போயிடுறாங்க. டீமெல்லோ ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே பண்ணியிருப்போம், அதுக்குன்னு ஒரு ஸ்டோரியே போட்டிருப்போம், அங்கே என்ன நடந்துச்சு, அதோட பாஸ்ட் என்ன அப்படிங்கிறது, ஹிஸ்ட்ரி என்னங்கிறது. அந்த வீடியோவை பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருக்குது, நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே கற்பனையோ இல்லை எவனோ ஒருத்தன் அடிச்சு விட்ட பொய்க்கதையோ கிடையாது, இது உண்மை அப்படிங்கிறது. என்னன்னா, இவங்க அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிச்சிருக்குதுங்க. அது அந்த கிணத்து பகுதியிலேருந்து தான் வந்திருக்குது. ஒரு வெள்ளை இருக்கும் உள்ள, நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டோரியில் பார்த்துருப்போம். அந்த கிணத்து பகுதிக்கு பக்கத்துலேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருதுங்க. இவங்களை அறியாமலே அந்த பேட் ஸ்மெல்லை நோக்கி இவங்க நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நடந்து போனவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உஷாராகி இவரோட ஃப்ரெண்டு தான் வந்து இவரை இழுத்துருக்கிறார், சட்டையை பிடிச்சி, டேய் நில்றா நம்ம உள்ள தானே போகணும்னு, நீ ஏன்டா வெளியே போயிட்டு இருக்கிற. அதுவும் ஒரு பகுதி தான் வெளியே போகிறதுக்கு. ஒரு துருப்பிடிச்ச இரும்பு கேட்டு மாதிரி மேலே போட்டு வச்சுருந்தாங்களாங்க. அதில் போய் கையை வச்சுக்கிட்டு அந்த கேட்டை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அந்த கதையை என்கிட்ட சொன்னவர், அவரோட ஃப்ரெண்டு கூட்டு போனார் இல்லையா தைரியமா, அவர் வந்து இவரை பிடிச்சி இழுன்னு இழுத்துருக்கிறாரு. இவரை இழுக்கவே முடியலையாம். என்ன பண்றதுனே தெரியாம முதுகுலையே ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிருக்கிறாருங்க. அவர் வந்து இருமல் வந்து டக்குன்னு தெளிஞ்சிருக்கிறாரு. நீ என்னடா பண்ணிட்டு இருக்கிற, இந்த உள்ள பாக்கணும்னு சொன்னா உன்னை கூட்டு வந்தேன், நீ என்னடா அந்த கிணத்துல போயிட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிற, அந்த மேல இருக்க கேட்டை எதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்ல அவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. என்னடா சொல்ற, எனக்கு உள்ள வந்தது வரைக்கும் தான் மச்சான் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இப்போ கூட வந்த இவரோட ஃப்ரெண்டு இந்த தைரியமானவரே ஒரு மாதிரி உடைய ஆரம்பிக்கிறார், பயப்பட ஆரம்பிச்சிருக்கிறாரு. டேய் மச்சான், எனக்கு என்னமோ சரியா படல, இங்க இருந்து வெளியே போயிடலாம், நம்ம காலையில கூட வரலாம், இல்லைன்னா பசங்க ஒரு 2 பேரை கூட்டு கூட வரலாம்னு சொல்லும்போது இவர் சிரிச்சிருக்கிறார். டேய் நான் பயப்படுறியா,
அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, லைட்டாக ஒரு அமானுஷம், இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தானே உள்ளே வந்திருக்கிறோம், வாடா ஒரு கை பார்த்துடலாம், உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், இன்னைக்கு இந்த பேயை பார்த்தே ஆகணும்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போதையில் உள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாராங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலையா கூட வந்தவருக்கு. அவருக்கு பயம் கிடையாதுங்கிறத தாண்டிலும் லைவாக ஒரு விஷயம் நடந்திருக்குது. கூட வந்த ஒரு பர்சன் வந்து புத்தி கெட்டு போய் ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாமல் பண்ணிட்டு இருந்தா யாராக இருந்தாலும் பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இருட்டான பிளேஸில், அமைதியான ஒரு பிளேஸில். இப்போ இவர் உள்ளே ஓடினதுக்கு அப்புறமா அவரோட ஃப்ரெண்டு பின்னாடியே போயிருக்கிறாருங்க. நடந்து போய் பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை. கதையை சொன்னவர் எங்கேயுமே இல்லை. என்னடா அது, உள்ளதான் ஓடி வந்தான் கண்ணு முன்னாடி, ஆளை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடி இருக்கிறாருங்க. ரொம்ப நேரம் தேடி இருக்கிறாரு. இவர் தேடும் போது நல்லாவே தெரியுது, இவருக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நடக்கிறாங்களாம், இவரை சுத்தி சுத்தி நடக்கிறாங்களாங்க. இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு பெரிய ஹால். அந்த இடத்தோட அமைப்பும் அப்படிதான் இருக்குமா. உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்குமா, அங்கங்க ஒரு ரூம்ஸ்லாம் இருக்குமா. இது பாலடைஞ்ச ஒரு பங்களா, பூத் பங்களா மாதிரி தான் இருக்குமா. இதுல யாரோ ஒருத்தர் இப்ப என்னைய கிராஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த ரூம்குள்ள போனாங்கன்னா எனக்கு சவுண்டு கேட்கும் இல்லையா, பூட்ஸ் கால், அந்த பூட்ஸ் சவுண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காலில் பூட்ஸ் போட்டு நடந்த ஒரு சத்தம், அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாருங்க. இவரை கிராஸ் பண்ணி தான் போகுதான் அந்த சத்தம். பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இவரோட ஃப்ரெண்டுமே செருப்பு தான் போட்டிருக்கிறாரு, ஷூலாம் போடலை. இந்த பூட்ஸ் மாதிரியான டைப்பில் இவரோட ஃப்ரெண்டுக்கிட்டே இவர்கிட்டே வந்து கிடையவே கிடையாதான். இப்போது அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த சவுண்டு யாரோடது? அந்த ரூம்குள்ளே போகுதான், அப்படியே இந்த ரூம்குள்ளே போகுதான், சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குதாங்க இவரையே. இவரோட ஃப்ரெண்டோட பேரை சொல்லி கத்தி இருக்கிறாரு, டே பயமா இருக்குடா, தயவு செஞ்சு வந்துடுறா, போயிடலான்டா அப்படின்னு சொல்லி கத்தும் போது மேல யாரோ ஒருத்தவங்க கீழே விழுகிற சத்தம் கேட்டிருக்குதுங்க, தொம்முன்னு. இவரோட ஃப்ரெண்டு தான் மேல போய் விழுந்துட்டாரோன்னு சொல்லி பயந்துட்டு போய் பார்த்துருக்கிறாரு. போய் பார்த்தா அங்க அவரோட ஃப்ரெண்டு வந்து மயக்கம் போட்டு தான் கிடந்திருக்கிறாருங்க. கிட்டக்க போயிருக்கிறாரு. டேய் ஓகே வாடான்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் அவரை தொடரும்போது பின்னாடி ஒரு சத்தம், மச்சான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்திருக்கிறாரு. திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. அகைன் இங்க திரும்பி பார்த்திருக்கிறாரு, இவர் ஃப்ரெண்டையும் காணும். இவர் ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு கிடந்ததை இவர் 2 கண்ணால பார்த்திருக்கிறாருங்க. இவருக்கு போதை ஃபுல்லா குறைஞ்சிருச்சான் அப்படியே. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா இவர் ஃப்ரெண்டை கூப்பிடலனாலும் பரவாயில்ல, இந்த இடத்த விட்டு எப்படியாச்சும் வெளியேறணும்னு தான் தோணி இருக்குது அவருக்கு. இந்த பயப்படாத ஒரு பர்சனுக்கு வேர்த்து கொட்டி ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய் அழுகவே ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த டைம்ல இப்படி ஒரு சத்தம் கேட்கிறாங்க, யாரோ எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சத்தம். என்னடா அது, ஒரு மாதிரி கொடூரமா விகாரமா இருக்கே. அந்த சத்தத்தை நோக்கி இவரும் அப்படியே போயிருக்கிறாருங்க. நடந்து போய் பார்த்தா இவரோட ஃப்ரெண்டு, எலிலாம் இருக்குமாங்க அங்க. இந்த பழைய கட்டடத்துலலாம் பெரிய பெரிய எலிலாம் இருக்குமாங்க, பெருச்சாலி மாதிரி, பெருச்சாலியை விட பெரிய பெரிய சைஸ்ல எலி இருக்குமா. அந்த எலியை எடுத்து லிட்ரலி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாராங்க இவரோட ஃப்ரெண்டு. வாயெல்லாம் ரத்தமா, அப்படியே உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குதான். அவரோட சட்டையுமே ஒரு ஒயிட் கலர்ல, ஒரு மாதிரி பீச் கலர்ல தான் போட்டிருக்கிறாராம். அந்த சட்டை ஃபுல்லா ரத்தம் ஒழுகுதாங்க. அந்த எலி கத்துற சத்தமும் இவர் கடிச்சு சாப்பிட்ற அந்த சத்தமும் தான் அவருக்கு ஒரு மாதிரி கொடூரமா கேட்டிருக்குது. போய் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு அவர் ஃப்ரெண்டாவே இல்லையாங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்துறாராம். கத்துனதுக்கு அப்புறமா நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் டக்குன்னு இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே சிரிக்கிறாராங்க. அவரோட முகமே அவரோட முகம் மாதிரி இல்லையா, வேற யாரோ ஒருத்தரோட முகம் மாதிரி தான் இருந்திருக்குது. இவருக்கு நல்லா தெரியுது இவர் வந்து பொசஸ் ஆயிருக்கிறாரு, இவருக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ அவரை கூட்டுட்டு போலாமா இல்லை இவர் மட்டும் போலாமான்னு சொல்லி யோசிக்க கூட இல்லையாங்க. ஒரே முடிவை எடுத்துடுறாரு, ஓடிடலாம், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, எதுனாலும் காலையில் வந்து பார்த்துக்கலாம், இல்லை வெளியே போயிட்டு போலீஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரையாச்சும் ஒருத்தவங்களை கூட்டுட்டு உள்ளே வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வேமா ஓடி இருக்கிறாருங்க. வெளியே ஓடி வரும்போது தான் ஒரு கட்டை தடிக்கு கீழே விழுந்திருக்கிறாரு. தற்செயலா பாக்குறாரு, அந்த வெள்ளு இருக்கு இல்லையா, அந்த கிணறு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துல தான் இவரோட ஃப்ரெண்டு மயக்கம் போட்டு கிடக்குறாராம். என்னடா அது, மேலையும் பார்த்தோம் கீழையும் பாக்குறோம், அப்ப இவன் வந்து இறந்துட்டான், இவனோட ஆத்மாவும் இங்கதான் சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு அப்படின்னு இவராவே மனசுக்குள்ள நினைச்சிட்டு அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவரோட ஃப்ரெண்டு லைட்டா எந்திரிச்சிருக்கிறாருங்க. மயக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்கிறாரு. இவர் ஓடுறத பார்த்துட்டு அவரும் பின்னாடியே ஓடி வந்திருக்கிறாரு. நின்றான்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஓடி வந்திருக்கிறாரு. இவருக்கு பயமா, அந்த இடத்த விட்டு இப்ப வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர் ஃப்ரெண்டு வந்து இவரை தொட வராராம். அவர் மேல அந்த ரத்தக்கரை எதுவுமே இல்லையாங்க, சகதியா தான் இருந்திருக்குது. அங்கனக்குள்ள விழுந்தாரு இல்லையா, அந்த டஸ்ட் மட்டும்தான் அவரோட உடம்புல ஒட்டிட்டு இருந்தது அந்த சட்டையில. என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி பதட்டமா இருக்குன்னு சொல்லும்போது இவர் பயத்துல தான் இருந்திருக்கிறாரு. இந்த பயப்படாத ஒரு பர்சன் இருக்காரு இல்லையா, அவர் பயத்துல தான் இருந்திருக்கிறாரு. முகம்லாம் வேர்த்து போய் ஒரு மாதிரி மூச்சு வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. சரிடா இருடா என்னாச்சுன்னு சொல்றா, சரி ஓகேவா நம்ம இடத்துக்கு போலாமான்னு சொல்லும்போது தொடாத, யார் நீன்னு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு உனக்குன்னு சொல்லி கேட்கும் போது தான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா காம் டவுன் ஆகி நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடா,
உள்ள வந்து நீ மேலே உட்காந்து அந்த பெருச்சாலையை சாப்பிட்டுட்டு இருக்கங்கும் போது இவர் நடந்ததை சொல்லும் போதே அவருக்கு வாமிட் வந்துருக்குதுங்க, வாமிட் பண்ணியிருக்கிறார். சரி ஓகேடா, இதை பற்றி யார்கிட்டையும் சொல்லாத, ஏன்னா அசிங்கம். இவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. இவரும் சொல்றாரு, நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, என்னைய கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்திலே சொன்னாங்க இல்லையா, இவர் ஒரு கெத்தான பர்சன், யாருக்குமே பயப்பட மாட்டார், பேய்க்கும் பயப்பட மாட்டார், சாமிக்கு பயப்பட மாட்டார், இவருக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் பண்ணுவார்னு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, இவர் அழுதாரு, ஓடி வந்தார் மூச்சு வாங்கன்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் தெரிஞ்சா பெரிய அசிங்கம் இல்லையா? 2 பேருமே இவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கிட்டு யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிட்டாங்களாங்க. நியூ இயர் அதுவுமா இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. அடுத்த நாள் காலையில் இவரோட இப்போ நாங்கள் போனோம் இல்லையா, அந்த வில்லாவில் அவரோட ஒர்க்குக்கு வந்துடுறாரு. அவரோட ஃப்ரெண்டுமே இந்த வில்லாவில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனால் அடுத்த நாள் காலையில் அவர் வரலை. யார்? இந்த தைரியமான பர்சன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் வரலை. எங்கே போனார்னு தெரியலை. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருக்குறாங்க, எங்கேயுமே காணோம். அப்போது அந்த டீமன் லவ் ஹவுஸுக்கு பின்னாடி ஒரு காடு மாதிரியான பகுதி இருக்குமாங்க, அதுக்குள்ளே மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமாக சுயநினைவே இல்லாமல் மயக்கம் போட்டு கிடந்திருக்கிறாரு அந்த டீமன் லவ் ஹவுஸ்க்கு பேக் சைடில். எதனால் இவர் அங்கே போய் மயக்கம் போட்டு விழுகணும்? அதை விட்டு இவங்க ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டாங்க. நைட்டே காலையில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனால் எப்படி அவர் டீமன் லவ் ஹவுஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த காட்டுப்பகுதியில் போய் மயக்கம் போட்டு கிடந்தாரு? அவர் எதனால் அங்கே போகணும்? ஆல்ரெடி பயந்த ஒரு பர்சன் எதனால் அங்கே போகணும்? ஒன்றுமே புரியலையாங்க. அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மயக்கம் போட்டு கிடந்தவர், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் எப்போ இங்கே வந்தேன், எப்படி இங்கே வந்தேன், எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை மச்சான், எனக்கு பயமாக இருக்குது, நான் படுத்து தூங்கினாலே எனக்கு அங்கே அந்த எலியை வந்து நீ சாப்பிட்ற அந்த கனவு தான் வருது, ரத்தமாக வருது, ரத்தக்கரையாக வருது. அதுக்கு அடுத்த நாள் நைட்டு இவர் கனவுல இவரோட ரூம்குள்ளே உட்காந்து யாரோ ஒருத்தவங்க எதையோ சாப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா ஒரு கருப்பு புகை மாதிரியான ஒரு உருவம், அந்த உருவம் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்குதாங்க எதையோ. எதை சாப்பிடுதுன்னே தெரியலையாம், ஆனால் ரத்தமாக கொட்டுதான். இவரோட பாத்ரூம்குள்ள தண்ணி வந்து நிறைஞ்சு போனால் ஒரு சவுண்டு கேட்கும் இல்லையா, டப்பில், அந்த சவுண்டும் கேட்டிருக்குது. திரும்பி பார்த்தா அவரோட பாத்ரூம் அந்த டாய்லெட்லேருந்து ரூம்குள்ள ஃபுல்லாக பிளட்டாக வருதாங்க, உள்ளேருந்து பிளட்டாக வெளியே கொட்டுதான். பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாரு. பார்த்தா கனவு. அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு, அதாவது இந்த கதையை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவருக்கு ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்கிறாரு. அவர் தான் ஒரு 2 நாள் அவர் கூடயும் ஸ்டே பண்ணியிருக்கிறாரு. அவரோட சேர்ந்து இவருக்குமே தூக்கம் போச்சாங்க. அலறி எந்திரிப்பாராம் திடீர்னு நைட் ஆனால். சரி ப்ரோ, அப்புறம் என்ன ஆச்சு, இப்போ எங்கே இருக்கிறாரு, அவரை என்ன பார்க்க முடியுமா, அவரை கூப்பிட்டிங்கன்னா நான் அவர்கிட்டையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது, அவன் இறந்துட்டான் ப்ரோ அப்படிங்கிறாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இறந்துட்டாரா, எப்படி, இதனால தானா அப்படின்னு சொல்லி கேட்டால், இதனால தான் அப்படின்னு ஆழமாக சொல்ல முடியாது, அவனுக்கு ஆல்ரெடி வந்து கேன்சர் இருக்குது, கேன்சர் பேஷண்ட் அவனை வந்து காப்பாற்ற முடியாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அதனால அவன் இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி மொட்டையாக சொன்னார். அதை ஞாபகப்படுத்தாதீங்க, அதை பற்றி பேச வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. சரி ஓகே, இதோட முடிஞ்சதில்ல, இதை வந்து நான் என்னோடய யூடியூப்பில் வந்து நான் ஷேர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பேச்சுக்காக நான் கேட்டேங்க. அதுக்கப்புறமா உங்களோட ஃப்ரெண்டோட ஆத்மா கிட்ட நீங்கள் பேசுனீங்களா, இந்த ஓஜா போர்டு அந்த மாதிரிலாம் எதனா வந்து பண்ணி, ஏன்னா இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லிட்டு நான் சும்மா தாங்க கேட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஓஜா போர்டு இதெல்லாம் ட்ரை பண்ணல பிரதர், ஆனால் அவன் வந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான், நான் வந்து அவனோட உருவத்தை அப்பப்போ பார்ப்பேன். என்ன பிரதர் சொல்கிறீங்க, எங்கே பார்த்துருக்கீங்க? எல்லா இடத்துலையுமே பார்ப்பேன். எல்லா இடத்துலையும்னா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கல்ல, அதாவது நான் அந்த ஸ்விம்மிங் பூலில் பக்கத்தில் நானும் அர்ஜுனும் ஒரு இதில் சாஞ்சி ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருப்போம், வீலாகில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல அவர் உட்காந்துருப்பாராங்க. நான் படுத்திருந்த அந்த கட்டையில் தான் அவர் உட்காந்துருப்பாராம். எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சுங்க. இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-8:30 இருக்கும். இவர் இந்த ஸ்டோரிலாம் சொல்லி முடிக்கும்போது நாங்கள் பேசிட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஜாக்லினும் அஞ்சலியும் வந்து உள்ளேருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு ரெடிப்பா, வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது, இந்த ஆள் சொன்னோடையுமே எனக்கு ஒரு மாதிரி புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்படிங்க இருக்கும் எனக்கு? இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, பிரதர் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதை இங்கே இருக்கும்போது யார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதையே தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். டீமன் லவ் ஹவுஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஒய்ஃபுக்கும் ஃப்ரெண்டுக்கும் வந்து இது பிடிக்கல, நம்ம பகல் நேரத்தில் கூட போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால நீங்களும் சொல்லாதீங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை கேட்டேன்னு சொல்லி இப்போ பர்சனலாக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. நீங்கள் போங்க, தப்பு கிடையாது. டீமன் லவ் ஹவுஸுங்கிறது அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸில், அந்த கோவாவில், அதுவும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் காலையிலேயே போயிருங்க, கண்ணு வெளிச்சத்திலே போயிருங்க.
இந்த இருட்டினதுக்கு அப்புறமா போகிறத தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருங்க. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு இது இருந்துச்சு, நம்ம போகணும், நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அப்படி என்ன தான் இருக்குங்கிறத கவர் பண்ணணும், ஃபஸ்ட்டு கவர் அப் வீடியோவாக அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுவும் அவரோட ஃப்ரெண்டு வந்து ஆத்மாவாக அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் நான் படுத்திருந்த இடத்துல தான் உட்காருவான்னு சொன்னதுக்கப்புறமா அதை அப்படியே கைவிட்டேங்க. இது வேலைக்கு ஆகாது, குழந்தையோடு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம பாய்ஸ் ட்ரிப்பாக போகும்போது இந்த டீமன் ஹவுஸ் போயிட்டு ஒரு வீடியோ கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் வந்துட்டேன். அதுக்கப்புறமா அதை பற்றி பேசவே இல்லைங்க. ஜாலியாக நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். ஆனால் மழை வந்து கெடுத்துருச்சு. எவ்வளோ பேர் இந்த டைமில் கோவாவில் இருந்தீங்கன்னு தெரில, சரியான மழைங்க. 3வதாக நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி இதுவுமே ஒரு ரூமில் நடந்தது தாங்க. அகமதாபாத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். எனக்கு அனுப்புனவரோட பேர் சிவா. இந்த சிவாங்கிறவர் ஒரு மெடிக்கல் ரெஃபாங்க. இவருக்கு வேலையே நிறையா ஊருக்கு போவாராம், நிறைய மாநிலங்களுக்கு போவாராம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுக்குமே போயிட்டு அங்கே டாக்டர்ஸ் கிட்டலாம் போய் அதாவது அவரோட வேலையை பற்றி சொன்னாருங்க. அந்த மாதிரி நாடாக, அதாவது ஊராக போகிற ஒரு பர்சன். இவர் தீவிர ஹனுமன் பக்தனா. எப்பயுமே காலையிலையும் ஈவினிங்லையும் மதியத்துலையும் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றாரோ இல்லையோ ஹனுமன் சாலிசா போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாராங்க. இவர் ஒரு நாள் அகமதாபாத்துக்கு போகிறாரு. அவரோட ஜாப் சம்மந்தமாக ஒரு வேலைக்காக போகிறாரு. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலாம். இந்த 3 ஸ்டார் ஹோட்டலில் இவங்களோட கம்பெனியே இவருக்கு ரூம் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த ஹோட்டலுக்குள்ளே போகும்போது ரிசப்ஷனில் ஒரு நம்பர் எடுத்து கொடுக்குறாங்க. ரூம் கீயை வாங்கிட்டு இவரோட லக்கேஜஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ரூமில் வந்து விடுறதுக்கு ஒரு பையனும் கூட அனுப்புகிறாங்க. அந்த பையன் வரும்போது நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டே வரான். இவருக்கும் ஹிந்தி தெரியும். ஜாலியாக பேசிக்கிட்டே வந்த பையன் திடீர்னு அமைதியாகிறான். என்னப்பா சைலண்ட்டாக வரேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு சிவா. இல்லை ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் மெதுவாக திரும்பி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிட்டானோ. எங்கே பார்க்குறான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அதாவது இவரோட ரூமுக்கு ஆப்போசிட் ரூமுக்கு பக்கத்து ரூம். அந்த ரூம் வந்து ஓப்பனில் இருந்திருக்குது. டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு. பெட்டில் ஏசியோட ரிமோட்டும் டிவியோட ரிமோட்டும் கிடக்குது. அந்த பெட்டே வந்து ஒரு மாதிரி அலங்கோலமாக இருக்குது, களைச்சி போட்ட மாதிரி இருக்குது. ரூம் ஃபுல்லாக லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னப்பா அந்த ரூமில் வந்து லைட் எரியுது, ஏசி டிவி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு, ஓப்பனில் இருக்குது, எதனா ப்ராப்ளமான்னு சொல்லி சிவா கேட்க, இல்லை அப்படிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பையா, நீங்கள் வந்து கேரியான், நீங்கள் உங்களோட ரூமில் இருங்க, வெளியே வராதிங்க, எதனால எனக்கு கூப்பிடுங்க, நான் உங்களை கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வேகமாக ஓடிட்டானாங்க பேக்கை உள்ள வச்சுட்டு. இவருக்கு ஒன்றுமே புரியலை. இருந்தாலும் இவருக்கு வேலை இருக்குங்கிற காரணத்தினால ரூம்குள்ளே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவரோட வேலைக்கு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரு 11:30 மணிக்கு தான் ரிட்டன் அவரோட ரூமுக்கு வராருங்க. வரும்போதும் அந்த ரூம் காலையில் பார்த்தார் இல்லையா, அதே ரூம் ஓப்பனில் இருக்குது, லைட் எல்லாம் போட்டு வச்ச மாதிரி இருக்குது, ஏசி டிவி எல்லாமே ஓடிக்கிட்டு தான் இருக்குது. இவருக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா அது, சரி நம்ம அந்த ரூமையாச்சும் மூடி விட்டுறலாம்னு சொல்லிட்டு அது கிட்டக்க போகும்போது எங்கேருந்து வந்தானே தெரியலையாங்க. கேமராவில் பார்த்துட்டு வந்தானுங்களா, இல்லை அங்கே தான் இருந்தான் அந்த பையன், இந்த ரூம் சர்வீஸ்க்கு எதுனா வந்தானா என்னன்னு தெரியலையாங்க. எங்கேருந்து வந்தானே தெரியலையாம். திடுப்புன்னு ஒரு மாதிரி ஓடி வந்து, பையா அங்கெல்லாம் போகக்கூடாது, அங்கே ஒன்றும் இல்லை பையா, அங்கே ஒன்றும் இல்லை பையான்னு சொல்லி ஹிந்தியில் சொல்லிட்டு இவரை ரூம்குள்ளே போக வச்சிருக்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியலை. சரி ஓகே, இது எதுக்குலாம் நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, சாப்பாடுமே அவனே எடுத்துகிட்டு வந்துருக்கிறான் ரூமுக்கு, இவருக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இவர் பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டாராங்க ஹனுமன் சாலிசா போட்டுட்டு. தூங்குனதுக்கு அப்புறமா நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமா, இவர் ரூமுக்கு வெளியே யாரோ ஒருத்தவங்க நடமாடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. ரொம்ப நேரமாவே இவர் கவனிச்சிருக்கிறாரு. இவருக்கு டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு சத்தம் கேட்டிருக்குன்னா அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கும் பாத்துக்கங்க. நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சிருக்கிறார். எந்திரிச்சு பார்க்கும்போது இவர் ரூம்ல மயான அமைதியா இருக்குது. ஏசி ஓடுற சத்தம் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கு. அதை தாண்டிலும் ஒரு சத்தம் கேட்குது வெளியே, ரூம் டோருக்கு வெளியே கேட்குது. யாரோ ஒருத்தவன் நடமாடிக்கிட்டு இருக்கிறான் வெளியே. யாரா அது, டைம் பார்க்கறது மணி 2-2:15 ஆகுது, இந்நேரத்தில் யாரா வெளியே நடமாடிட்டு இருக்கு, இந்த பையாவா தான் இருப்பானோ, அந்த பையனை தான் இருப்பானோன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாருங்க. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் அந்த ரூம்ல லைட்டு ஃபிளிக்கர் ஆயிட்டு இருந்திருக்குது. எப்பவுமே ஆன்ல இருக்குது இல்லையா லைட்டு, எப்பயுமே ஓப்பன்ல இருக்குது இல்லையா, அதே மாதிரி ஓப்பன்ல தான் இருந்திருக்குது. அதே மாதிரி லைட் எரியுது, ஆனால் ஃபிளிக்கர் ஆயிட்டு இருக்குது. இப்போதான் இவருக்கு லைட்டா பயம் வர ஆரம்பிக்குதுங்க. என்னடா அது, அப்போ இந்த ரூமில் வந்து ஏதோ ஒன்று இருக்குதா? ஏன்னா காலையில் ஒரு ரூம்லேருந்து கிளம்பி போகும்போதும் எல்லாருமே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அமானுஷ்யமாக. காரிடாரில் வெளியே க்ளீன் பண்ணிட்டு இருந்த ஒரு வயசான அம்மாவும் அந்த ரூமை பார்த்துக்கிட்டே இருந்திருக்குது. இவர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையா, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிருக்குது. இந்த பையன் ஆரம்பத்துலேருந்தே சமாளிக்கிறான், பயப்படுறான். அப்படி இந்த ரூமில் என்ன தான் இருக்குது, என்ன நடந்திருக்கும், சரி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த ரூம் கிட்டக்க போயிருக்கிறாருங்க. ரூம் கிட்டக்க போனவர்
தலையை மட்டும் லைட்டாக எட்டி உள்ளே பார்த்துருக்கிறாரு. அந்த பெட்டில், அந்த ஒரு பெட்டில் தான் ஒரு மாதிரி களைச்சி போட்ட மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னார் இல்லையா, அந்த பெட்டு மேலே ஒரு பொண்ணோட உருவம் கருப்பு புகையா உட்கார்ந்துருக்குதாங்க. 7 அடி இருக்குமாங்க, 7 அடி உயரமா. அது மனுஷ மாதிரியும் இல்லை, மிருகம் மாதிரியும் இல்லை, ரெண்டும் கலந்த ஒரு மாதிரி வினோதமான ஒரு உருவத்தை பார்த்துருக்கிறாரு. 7 அடிக்கு அந்த கட்டில் மேலே உட்கார்ந்து இருந்துருக்குது. இவர் பார்க்கறது தெரிஞ்ச உடனேயும் எந்திரிச்சிருக்குது. டக்குன்னு எந்திரிச்சா மேலே அந்த ஃபேன் சுத்திட்டு இருக்கு இல்லையா, இந்த ஃபேனுக்கு மேலே போகுதாங்க தலை. ஒரு மாதிரி இன்விசிபிளா தலை வந்து உள்ள போகுதான். என்னதான் இவர் அனுமனோட பக்தராகவே இருந்தாலும் இப்படி ஒரு விஷயத்த பார்த்தா நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்க? நானும் இருந்தால் என்ன பண்ணுவேன்? அதை தான் அவரும் பண்ணியிருக்கிறார். வேகமா ஓடி போயிட்டு இவரோட ரூம்குள்ளே டோரை லாக் பண்ணிட்டு படுத்திருந்துருக்கிறார். ரொம்ப நேரமாக தூக்கமே வரலையாங்க. ரிசப்ஷனுக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி இந்த ரூம் வந்து ஓப்பனில் இருக்குது, இங்கே நான் இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டால் என்கேஜாகவே இருக்குதான். நார்மலாக நம்மளோட செல்ஃபோனில் தான் அந்த மாதிரி ஆகும், அது ஓகே, அது காமன். ஆனால் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே இருக்கிற அந்த டெலிஃபோனில் நம்ம கீழே கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எப்படி வந்து நாட் ரீச்சபிள் ஆகும்? ஒரு மாதிரி கிங் 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 கிங்கின்னு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குதான். அவங்கள ரீச் பண்ண முடியல. வெளியே போகிறதுக்கும் இவருக்கு கொஞ்சம் பயம். சரி, காலையில் 1000 விடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவர் அனுமன் சாலிசா போட்டுட்டு அனுமனை மனசுல நினைச்சிட்டு படுத்து தூங்கிட்டாராம். இவர் அறியாமலே படுத்து தூங்கிட்டாராங்க. படுத்து தூங்கி ஒரு மணி நேரத்துல இவரோட ரூம்குள்ள ஒரு சத்தம் கேட்டிருக்குது. வெளியே நடக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா காரிடார்ல, அதே சத்தம் இவர் ரூம்குள்ள இவர் பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க நடந்து இவர் மேலேயே ஏறி நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு 150 கிலோ இவரால் தாங்க முடியுமா நம்மளால? ஒரு 150 கிலோ வெயிட் உள்ள ஒரு அமானுஷ்யம் நம்ம மேலே ஏறி நடந்தா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இவருக்கு இருந்திருக்குதுங்க. மேலே ஏறி நடந்திருக்குது, தலையில காலை வச்சு நசுக்கி இருக்குது. இவரால் அதை டாலரேட் பண்ண முடியாம பயத்துல டக்குன்னு எந்திரிச்சிருக்கிறார். எந்திரிச்சு பார்த்தா அந்த உருவம் இவரை கூப்பிடுதான் வெளியே வான்னு சொல்லி. இவரை அறியாமலே மெதுவா எந்திரிச்சு நடந்து போய் மெயின் டோரை ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணா அந்த ரூம்ல மறுபடியும் லைட் வந்து ஃபிளிக்கர் ஆகிட்டு இருக்கு. இந்த உருவம் அந்த ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இவரை வாவான்னு சொல்லி கூப்பிடுது. இவரும் பின்னாடியே போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உருவம் இவருக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. இவருக்கு பின்னாடி ஒரு லைட் அடிக்குதாங்க, ஒரு மாதிரி பிரைட்டா ஒரு ஒளி அடிக்குதான். அதை பார்த்து அந்த உருவம் பயந்துருக்குது. பயந்துக்கிட்டே விட்டுரு, இல்ல வேணாம், என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு ஹிந்தியில பேசுதான். நான் வந்து போயிடுறேன், என்னை விட்டுரு, நீயும் போயிருன்னு சொல்லிட்டு இவரை பார்த்து கையை காட்டிக்கிட்டே இருக்குதாங்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு இவர் பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு மாதிரி ரோம கையோட, அதாவது உடம்பு முழுக்க ஃபுல்லா முடியாங்க, நல்லா பாடி பில்டர் மாதிரியான ஒரு உருவமா, வெளிச்சம் பயங்கரமான வெளிச்சமாங்க. இவரால் சரியா பார்க்க முடியலையா. ஆனால் ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு மந்திரம் மட்டும் அவரோட காதுல கேட்டிருக்குது. ஒரு மாதிரி பிரைட்டா ஆயிருக்குது. டக்குன்னு இவரும் எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா விடிய காலையில 6:30 மணிக்கு இவருக்கு அந்த கனவு வந்திருக்குதுங்க. இது எல்லாமே கனவு. அவரோட கனவுல அந்த ரூமுக்கு வெளியே அந்த உருவம் இவரை கூட்டு போய் ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்குது. ஹனுமன் தான் வந்து காப்பாத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரியை என்கிட்ட சொல்லி முடிச்சாரு. அந்த ரிசப்ஷன்ல போயிட்டு அடுத்த நாள் காலையில திட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க மறைக்கிறாங்களாம். ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்குதான், அந்த ரூம்ல ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, ஆனால் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அதை சேர்த்து மறைக்கிறாங்க. அப்படி அந்த ரூம்ல எதனா ஒன்று இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ளோரையே யூஸ் பண்ணாம விட்டுருக்கலாம். ஆனால் ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க. நானாக இருக்க போய் ஓகே தப்புச்சிட்டேன். எதனா லேடிஸ்லாம் வந்து மாட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஓகே பிரதர், அந்த ஹோட்டலோட நேம் என்னன்னு சொல்லுங்கள், அகமதாபாத்தில் மேபி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் அதை சொல்லவே இல்லைங்க. அதாவது இன்னும் பார்க்கல, என்னோட மெசேஜை பார்க்கல. அடுத்து அதை பார்த்துட்டு ரிப்ளை பண்ணார் அப்படின்னா நான் அடுத்த ஸ்டோரியில் அந்த ஹோட்டலோட நேம் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டோரி முடிஞ்சதுங்க, இவ்வளவுதான். அந்த ஹோட்டல்லேருந்து அவர் லீவ் ஆகி அவரோட பிளேஸ்க்கே போயிடுறாரு. ஐ மீன் தமிழ்நாட்டுக்கே வந்துடுறாரு. இதுக்கப்புறமா அவரோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமோ அந்த மாதிரிலாம் நடக்கலையாம். ஆனால் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாராம் அவரோட ஊர்லேயே. திடீர்னு யாரோ என் மேலே ஏறி படுத்த மாதிரி இருக்குது, என்னால் நைட்டு எந்திரிக்க முடியல, இப்படிலாம் நிறைய விஷயங்கள் அவர் கேள்விப்பட்டிருக்கிறாராம். கேள்விப்படும் போது இதெல்லாம் பொய் தான், இதெல்லாம் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தாராம். ஆனால் அகமதாபாத்தில் அந்த ஹோட்டலில் நடந்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு புரிஞ்சிருக்குது இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதுலேருந்து நம்ம தள்ளி இருக்கிற வரைக்கும் நல்லது, அதை பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பான ஒரு விஷயம்னு சொல்லி உணர்ந்துட்டாராங்க. ஸோ இதோட இன்னைக்கு நம்ம ஸ்டோரி முடியுதுங்க. உங்களுக்கு இந்த 3 ஸ்டோரியில் எந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள்.
மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். வராது சட்டை போட்டு வா போ. கோவா போலாமா மறுபடியும்? உனக்கு பிடிக்குமா கோவா? ஏர்போர்ட்டு போலாமா? பார்த்தீங்களா? ஏர்போர்ட் போகணுமா? ஏன் ஏர்போர்ட் போகணும்? நம்ம டாய்ஸ்லாம் இருக்கும். அப்படியா? நிறைய டாய்ஸ்லாம் வாங்கணும். ஆமா, கோவா ஏர்போர்ட்ல தானே பார்த்த நிறைய டாய்ஸ்லாம். உனக்கு வேற என்ன பிடிச்சிருந்துச்சு கோவால? தெரியல. ஆமா, நிறைய பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? 90s கிட்ஸோட சாபத்தெல்லாம் வாங்க போறீங்க அப்படின்னாங்க. ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸ். ஹலோ காய்ஸா? ஆக்சுவலாக நானே 90s கிட்ஸ் தாண்டா விளக்கண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவோமா? என்ன, ஏன்னா நான் எனக்குமே அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும். கோவாவுக்கு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சாபத்தை வாங்கிட்டு போயிருக்கானுங்க என்கிட்டலாம். ஆனால் நம்ம போகும்போது தான் தெரியுது ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். என்னையா பேச்சுலராக தான் போகணும், ஃபேமிலியாக போகக்கூடாது கோவாக்கு அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டோம். என்ன அப்படின்னா நல்லா இருக்கும் கோவா. முடிஞ்சாவா? சரி வா போலாமா? எங்க? வெளியே வா. அர்ஜுனுக்கு தான் உடம்பு முடியாமல் போயிடுச்சுங்க. எப்படினாலுமே கோவாவுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், 5 நாள் பிளான் பண்ணுறோன்னா லாஸ்ட்டு 2 நாள் வந்து நம்ம கணக்கிலே வைக்க முடியாது. நம்ம கூட வரதில் யாராச்சும் ஒருத்தருக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அது ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும். யாராச்சும் ஒருத்தருக்கு தண்ணி சேராமல் போயிடும், வயிறு சரியில்லாமல் போயிடும், இந்த மாதிரிலாம் ஆயிரும் இல்லையா? அதில் எங்கள் ஐயாவுக்கும் வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அவர் வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்புறமா நாங்களும் 2 நாளாக வெளியே போகாமல் ஐயாவுக்கே பக்குவம் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டோம் வீட்டிலே. என்னையா யோ அங்கே எதுக்கு ஏமத்தம் கொடுக்குறேன்? கோவாவில் உனக்கு யாரை பிடிச்சிச்சு ரொம்ப? உனக்கு யாரை ரொம்ப பிடிச்சிச்சு கோவாவில்? அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆன்ட்டி தானே? பார்த்தீங்களா? ஆங்கிலோ இண்டியன் ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்து வேறங்க விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பா. ஆங்கிலோ இண்டியன் ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்து சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்ககிட்ட. ஜாலியாக நானும் அர்ஜுனும் வந்து அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த நேரம் பார்த்து சில அந்நிய சக்திகள், தீய சக்திகள் எங்களை வந்து அந்த ஆன்ட்டிக்கிட்ட பேச விடாமல் வந்து இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நமக்கு பேசணும்னு அவசியம் கிடையாது. என்னப்பா? ஓ நல்ல வேலை ஒன்றும் கேட்கல. அதோட நிப்பாட்டிடலாம். என்ன சொல்கிறேன்? அடுத்த தடவை அப்பா பேச்சுலர். இந்த ஆங்கிலோ இண்டியன் ஒரு ஆன்ட்டி அங்கே பேசிகிட்டு இருந்தோம்ல, நானும் அர்ஜுனும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். சும்மா இப்படி தான் உச்சான்ட்டு இருந்தான் அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆன்ட்டிக்கிட்ட. எனக்கு ஏன்பா பொறாமையாக இருக்குது? நானும் கொடுத்தேனே அர்ஜுனுக்கு. அவன் அர்ஜுன் வந்து இந்த ஆன்ட்டி கொடுக்குறான், நான் வந்து அர்ஜுனுக்கு ட்ரான்ஸ்ஃபர். ஆமாம், என்னத்த சொல்ல, கோவாக்கெலாம் வந்து நான்லாம் பேச்சுலராக போக வேண்டியவனை ஃபேமிலியாக கூப்பிட்டு போயிட்டு உயிரை வாங்குறாங்க. என்னப்பா பிள்ளைக்கு சோறு ஊட்டுறது கூட அழுகிறானா? ஏங்க நீங்கள் அந்த வீலாக் பாருங்கள், உங்களுக்கு புரியுங்க ஏன் நான் இப்போலாம் குழம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு யாருமே ஃபேமிலியாக மட்டும் போயிடாதீங்க. முக்கியமாக குழந்தை குட்டிகளோட கோவாவுக்கு போகணுங்கன்னு ஒரு கனவு இருக்குது. அதுக்கு முன்னுதாரணமாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஆமாண்டா அவங்க ஒப்ப மவனை என்னை வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஸோ யாருமே வந்து ஃபேமிலியாக வந்து ட்ரை பண்ணாதீங்க. கோவா இஸ் த நாட் பெஸ்ட் பிளேஸ் ஃபார் ஃபேமிலி. என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் என்னப்பா? கரெக்டு தானே? ஆமாப்பா. ஸோ அடுத்து பேச்சுலராக நான் ஒரு ட்ரிப்பு போவேன். அப்போது வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வீலாக் எடுத்து பேசாமல் மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டா என்ன? ஊராக போயிட்டு நான் ட்ராவலிங் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு தனியாக ஒரு வீலாகாக பண்ணலான்ட்டு இருக்கேன். அது உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் மக்களே. லைக் ஃபேமிலியாக இல்லாமல் நான், என்னோடய ஃப்ரெண்டு, அப்படி இல்லைன்னா நான் மட்டும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறையா விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வீலாகாக பண்ணலான்னு இருக்கேன். சில எதிர்ப்புகள்லாம் இருக்குது, முறைப்புகள்லாம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன ஏடே சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். நியூஸ் சேனலை பற்றி என்னடா பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன்? முதல்ல 2 சேனலில் ஒழுங்காக வீடியோ போடுறோம். வழக்கம்னா ராயம்மா. பாய் பாய் சொல்லிடு. பாய் பாய். பாய் பாய். நாங்க போய் ஜூடோ கடைக்கு. கடைக்கா?
நான் சொல்லவே இல்லையே கடைக்கு போகிறோன்னு. என்ன கடை? ப்ளூ கலர். கடை கடை கலர் இல்லை. என்ன கடை? என்ன கடைக்கு போகிறோம்? ப்ளூ கலர் 2 4 3. ரைட்டு, தூக்கம் வந்துருச்சு. பாய் பாய். என்னது அப்பாலாம் எங்க எப்படி இருக்க வேண்டியது தெரியுமா? வீலாக எடுக்கிறேன். ஆமா அப்பா என்னை இப்படிலாம் காட்டாதப்பா. என்ன 4 பேர் வந்து ஃப்ளைட்டில் வரும்போது என்னைய வந்து எப்படி சொல்கிறது, பிரபாகரன் வந்து கோவாக்கெலாம் போகிறான்டான்ட்டு என் கூட படித்தவங்கலாம் வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தோம்ல, அதை பார்த்துட்டு வயிற்றுச்சல்ல இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்து சிரிப்பாங்கப்பா. வந்து நான் எங்கே எப்படி இருக்க வேண்டிய நேரம் ஒரு 4 தாய் கேர்ள்ஸ் எங்கனக்குள்ள. தாய் கேர்ள்ஸா? தாய் கேர்ள்ஸ், தாய் மாதிரியான கேர்ள்ஸுங்கிறப்பா. அவங்கலாம் படுத்திருப்பாங்க நடுவில். நம்ம ஒரு இந்த டவுசரை போட்டு இப்படி இப்படி நம்மளும் இப்படி படுத்திருப்போம். கோவானா வந்து அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான் பார்த்ததெல்லாம் பொய்யா. கடைசியில் என்னைய சாப்பாடு விட்டாங்க. தோசை சீக்கிரம் தோசை விட்டு